ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக கமெண்ட் செக்ஷனில் சில பேர் கேட்டுட்டு இருந்தீங்க என் பைக்கில் அவெஞ்சர் 220 விண்ட்ஷீல்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் யூ கேன் சி நவ், நான் வந்து பழைய வைசர் தான் மாட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம அவெஞ்சர் 220 விண்ட்ஷீல்டை ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 3D ட்ராயிங்கை பார்த்துக்கலாம். இந்த 3D இமேஜை பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஹெட்லைட் ஃபிக்ஸ் பண்ணுற கிளாம்பில் வந்துட்டு அந்த கேபிள் ரூட்டிங்க்கு 2 கம்பி இருக்கிறது தெரியுது. இப்போ அதில் நான் வயலட் கலர்லேயும் ரெட் கலர்லேயும் கொடுத்துருக்கிற பார்ட்ஸ் தான் வந்துட்டு ரிமூவ் பண்ண வேண்டிய பார்ட்ஸ். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா தேவையில்லாத பார்ட்ஸ். அந்த வயலட் கலர் பார்ட்டை வந்துட்டு நம்ம கேஸ் கட்டிங் ஆர் கட்டிங் வீலை வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போது அதை நம்ம அசம்பிள் பண்ணலாம். பட் ரெட் கலர் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. என்னால் முடியல, நான் விட்டுட்டேன். ஸோ இந்த ட்ராயிங்லேயும் நான் அதை கட் பண்ணாமல் அப்படியே தான் அசம்பிள் பண்ணுற மாதிரி காட்ட போகிறேன். இப்போ அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஹேண்டில் பார் ஸ்டட் இருக்கு இல்லையா, அந்த ரைசர் ஸ்டட்டில் வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலரில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற ப்ராக்கெட், இதுதான் வந்துட்டு விண்ட்ஷீல்டோட வர்ற ப்ராக்கெட். இதை வந்துட்டு நம்ம அந்த ரைசர் ஸ்டட்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விண்ட்ஷீல்டு ப்ராக்கெட்டில் வந்துட்டு அந்த வயலட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்க ஏரியா வந்துட்டு இடிக்குது. அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கேஸ் கட்டிங் ஆர் எனி மீன்ஸ் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டில் அங்கே கொஞ்சம் ஏரியா நம்மளுக்கு இடிக்குது. இந்த ஏரியாவையும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டை இப்போ அசம்பிள் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த இடமும் நம்மளுக்கு இடிக்கலை. ஓகேங்களா, பர்ஃபெக்டாக உட்காருது. இப்போது நெக்ஸ்ட் நம்ம அந்த எஸ்எஸ் ப்ராக்கெட், விண்ட்ஷீல்டு ப்ராக்கெட், பெரிய ப்ராக்கெட்டை வந்துட்டு அசம்பிள் பண்ணி அதுக்காக கொடுத்துருக்குற அந்த 3 போல்ட் அண்ட் நட்டை வந்துட்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் அந்த விண்ட்ஷீல்டோட வர்ற ப்ராக்கெட்டு. அண்ட் இதுதான் வந்துட்டு அந்த ஹெட்லைட்டு மாட்டுற ப்ராக்கெட்டு. அதில் அந்த கேபிள் ரூட்டிங்க்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கம்பியை கட் பண்ணிவிட்டு ப்ளஸ் மேலே அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குற அந்த ரெட் கலரில் காட்டினேன் இல்லையா, அந்த ப்ராக்கெட்டையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்படி தான் இருக்கும் அது ஃபுல்லாக பார்க்கும்போது. இதை 3 பீஸாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய வைசரை கட்டணும். பழைய வைசரை கட்டுறதுக்கு நமக்கு தேவையான ஒரே விஷயம் ஸ்க்ரூ ட்ரைவர். ஓகேங்களா, இங்கே உள்ளே தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூ வந்துட்டு ஃபுல்லாக ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. நான் இப்போது தெரியணுன்றதுக்காக பாதியை அன்ஸ்க்ரூ பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்க்ரூவை வந்துட்டு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை இந்த ஹேண்டில் பாருக்கு கீழே இந்த வழியாக நுழைச்சி இதை அன்ஸ்க்ரூ பண்ணிக்கணும் ஃபுல்லாக. இப்போ இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டோம். ஸ்க்ரூ ப்ளஸ் வாஷர் இருக்கும். அடுத்த ஸ்டெப் வந்துட்டு இந்த வைசரு இப்படி ஷேக் ஆக ஆரம்பிச்சோம். பட் ஸ்டில் இந்த வைசருக்கு வந்துட்டு 2 சைடு வந்துட்டு கிளாம்ப் பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு வெறும் ரப்பர் புஷ்ஷை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. இந்த பேக் சைடு தெரியுது பார்த்தீங்களா, இந்த பேக் சைடில் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை இந்த ரப்பர் புஷ்ஷுக்கு அடியில் விட்டு இப்படி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு லைட்டாக நம்புறதுக்கு வந்துடுச்சு. நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி கழட்டு வந்ததால் இது லூஸ் ஆயிடுச்சு. பட் இது ரொம்பவே டைட்டாக இருக்கும். 2 சைடுமே தனித்தனியாக ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு தள்ளுற மாதிரி தான் இருக்கும். பட் தள்ளினா ஈஸியாக வந்துடும். நீங்கள் பிடிச்சி இழுத்திங்கன்னா வரவே வராது. நான் 2 நாள் இதுக்காக எப்படி கழட்டணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். லைட்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தள்ளினீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அலன் கீ எடுத்துக்கோங்க. இந்த அலன் ஸ்க்ரூவை கழட்டணும். ஓகேங்களா, இந்த மாதிரி 2 இருக்கும் 2 சைடும், அதை கழட்டணும். எப்போவுமே ஒரு 2 ஸ்க்ரூ இருக்குது 2 எக்ஸ்ட்ரீமில் அப்படின்னா ரெண்டுத்தையுமே ஈவனாக தான் கழட்டணும். ஒரு சைடு ஃபுல்லாக கழட்டிட்டு இன்னொரு சைடு டைட்டாக இருக்கிற பக்கம் அப்படி போகக்கூடாது.
2 சைடுமே லூஸ் பண்ணிட்டு தான் கழட்டணும். ஒன்று லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இமிடியேட்லி இன்னொன்று லூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அண்ட் நீங்கள் வந்துட்டு கிளச் கேபிளையும் ஸ்பீடோமீட்டர் கேபிளையும் மெக்கானிக் கிட்ட போயிட்டு ரீரூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே வச்சு ரூட் பண்ணதால் என்னோட கிளச் கேபிள் கட் ஆயிடுச்சு. அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து தேவையில்லாதது. ஓகேங்களா? இதில் த்ரெட்டு கூட வரல. த்ரெட்டு பார்த்தீங்கன்னா கீழே நட்டு வச்சு வெல்ட் அடிச்சிருக்காங்க. இது தேவையில்லாத பீஸ். எதுக்காக இது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இது அளவு கொஞ்சம் தொல்லையாக இருக்கும். இதை பிரித்து எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டமான வேலை. இங்கே ஸ்பாட் வெல்டிங் பண்ணியிருப்பாங்க. இதில் ஹேண்டில் பாரை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அடியில் வச்சு ஹேண்டில் பார் போல்ட்டு இதில் போட்டு டைட் பண்ணிடுவோம். இந்த ஹெட்லைட்டுக்கு வர்ற கிளாம்பை அந்த எக்ஸ்ட்ரா வர்ற கேபிள் எல்லாம் அந்த இதை ரீரூட் பண்ணுற அந்த இதை கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இப்படி வச்சுருவோம். இப்படி வச்சுட்டு இப்போது ஹெட்லைட்டோட கிளாம்பை இங்கே மாட்டிட்டு ஹெட்லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நம்ம ஹேண்டில் பாரை போட்டு கீழே நட்டு போட்டுருவோம். இப்போ இந்த இடத்துல கேப் வருது பார்த்தீங்களா? இந்த கேப் வந்துட்டு டைட் பண்ணும்போது நம்மளுக்கு இப்படி போகும். அந்த ஹேண்டில் பாரை டைட் பண்ண இப்படி போகும். அது வரக்கூடாதுன்றதுக்காக நான் 3 பிளேட் வாஷரை இந்த இடத்துல ஃபிட் பண்ணுறேன். இப்போது இந்த கிளாம்பை நம்மளால் தனித்தனியாக பிரித்து எடுக்க முடிஞ்சால் அது தேவையில்லை. சில பேர் நார்த் இந்தியன் வீடியோஸ் போட்டிருக்காங்க, ஹிந்தியில் வீடியோஸ் போட்டிருக்காங்க, அதிலலாம் இதை பிரித்து எடுத்துருக்காங்க. உங்களால் உங்கள் பட்டறையில் போயிட்டு அதை பிரித்து எடுக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் பிரித்து எடுக்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பெயிண்ட் அடிப்போம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு இருட்டிருச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. அதான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் கொஞ்சம் ஒட்டுது, அதுதான் க்ளவுஸ் போட்டிருக்கேன். இந்த பெயிண்ட் வந்துட்டு அதில் பூசாது, அந்தளவுக்கு காஞ்சிருச்சு. அது போதும். நம்ம வந்துட்டு காலையில் கொஞ்சம் வேலைக்கு போகணும். ஸோ காலையில் வரை வெயிட் பண்ணி காலையில் மாட்ட முடியாது, இப்போயே முடிச்சிருவோம். ஓகேங்களா? இப்போதைக்கு இது ஒட்டலை, க்ளவுஸில் ஒட்டலை, அந்தளவுக்கு காஞ்சிருக்கு. இது போதும். இந்த ஹேண்டில் பார் ரைசரில் வர்ற ஸ்டட்டுக்கும் இந்த விண்ட்ஷீல்டு ப்ராக்கெட்டுக்கும் நடுவில் வந்துட்டு நம்ம 3 பிளேட் வாஷர் வைக்கணும். எதுக்குன்னா ஒரு 5 to 6 mm கேப் வந்துட்டு அந்த ஃபோர்க்கு இதுக்கும் பிளேட்டுக்கும் நம்ம விண்ட்ஷீல்டு ப்ராக்கெட்டுக்கும் நடுவில் இருக்கும். அதை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த 3 பிளேட் வாஷர் வைக்கிறோம். இது ஹார்ட்வேர்ஸ் கடையிலே கிடைக்கும். ஸோ அங்கே வாங்கி M12 பிளேட் வாஷர் கேட்டு வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. 2 சைடுமே வாஷரை வச்சு ஃபிட் பண்ணியாச்சு. அந்த ரைசர் அப்படியே வருது, அதுக்கு கீழே வந்துட்டு ரப்பர் புஷ் வருது, அதுக்கு கீழே 3 பிளேட் வாஷர் அண்ட் அந்த ப்ராக்கெட் இருக்குது. இந்த ரப்பர் புஷ் வந்துட்டு உள்ளே வரைக்கும் போகும். அது தொலைஞ்சு போச்சுன்னா அப்புறம் கிடைக்காது. ஸோ பார்த்துக்கோங்க. அது வரும். அடுத்தது 3 பிளேட் வாஷர், அடுத்து ப்ராக்கெட்டு, அடுத்து நட்டு போட்டு ஃபுல் டைட் அடிச்சிடணும். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் இங்கேருந்து வளைஞ்சு இப்படி வருது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹெட்லைட் ஃபிட் பண்ணுற ப்ராக்கெட் வச்சுருக்கோம். இந்த ப்ராக்கெட் தான். இதில் தான் நம்ம அலன் போல்ட்டை போட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ அலன் போல்ட் போடாமலே அது உட்காந்துருச்சு, பட் ஸ்டில் அலன் போல்ட்டை போட்டிங்கன்னா தான் அது கரெக்டாக அலைன் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ப்ராக்கெட்டில் ஹெட்லைட்டை ஃபஸ்ட்டு அலன் போல்ட்டை போட்டு டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹெட்லைட்டை இந்த ஹோல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். எப்படின்னா இதோ இப்படி வச்சு அதில் பின்னாடி ஒரு புஷ் மாதிரி வரும், ஒரு ரிவிட் மாதிரி. அதை தள்ளினீங்கன்னா வெளியே வந்துடும். அதில் ஒரு கைடட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? அதில் நம்ம கிளிப்பை போட்டு லாக் பண்ணிடணும். இப்போ இந்த அலன் போல்ட்டை தான் டைட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஹெட்லைட்டை இந்த ஹோல்ஸில் மேட்ச் பண்ணணும். இப்போ நம்ம ஹெட்லைட்டை மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த எஸ்எஸ் ப்ராக்கெட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு வச்சிருவோம். வச்சு சும்மா 4 போல்ட்டை போட்டு சும்மா ஸ்க்ரூ பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா இதை மாட்டாமல் நம்ம வந்துட்டு ஹெட்லைட்டை மாட்டிட்டோன்னா சம்டைம்ஸ் இது வந்துட்டு உள்ளே போகாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சுட்டு ப்ளேஸில் வச்சு லைட்டாக ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெட்லைட்டை போட்டு ஃபுல் டைட் பண்ணிடுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஹெட்லைட்டை அலைன் பண்ணியாச்சு. இப்போ அந்த கைடட் லைனில் வந்துட்டு நம்ம கிளிப்பை வந்துட்டு லைட்டாக வச்சு புஷ் பண்ணோன்னா உள்ளே போய் உட்காந்துரும். உங்களுக்கு அது கையில் வாட்டம் வரலன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கூட பண்ணலாம். அடுத்து நான் வந்துட்டு இப்போ எஸ்எஸ் ப்ராக்கெட்டை வந்துட்டு டைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த 3 போல்ட் அண்டு நட்டை வச்சு ஃபுல் டைட் அடிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ நம்ம வந்துட்டு விண்ட்ஷீல்டை மாட்டிடலாம். இதை மட்டும் எப்பயுமே ஃபுல் டைட் பண்ணிக்காதீங்க, ஏன்னா இது அக்ரிலிக் ஷீட்டு தான். ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா பழக்கன்னு உடச்சிப்பாங்க. இது எனக்கு பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா, பெயிண்ட் காயறதுக்கான பெயிண்ட் அடிக்கிறதுக்கான டைம்லாம் எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 hours ஜாப். ஆனால் நீங்கள் அந்த கட்டிங்லாம் பண்ணணும் தெரியுமா, அந்த கேஸ் கட்டிங், அதெல்லாம் உங்களுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். 5 நிமிஷம் வேலை தான், 5 நிமிஷத்தில் கேஸ் கட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதுக்கு எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்டு தான், தோஸ்து தான் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவர் எதுவும் பெருசாக காசு வாங்கலை, ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டாரு. பட் அதுக்கு ஒரு 200 ரூபா ஆகும்னு வச்சுக்கோங்க, அந்த 2 ப்ராக்கெட்டையும் கட் பண்ணுறது கேஸ் கட்டிங்கில். ஓகேங்களா? அண்ட் இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே, இந்த போல்ட்டு நட்டு எல்லாமே வந்துட்டு இது கூட தான் செட்டாக வந்துடும். நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது கிடையாது. உள்ளே போட்ட 2 ப்ராக்கெட், அந்த எஸ்எஸ் ப்ராக்கெட்டும் அந்த இன்னொரு ப்ராக்கெட் போட்டிங்களா, அது 2மே இதோட வந்துடும். இதோட போல்ட்ஸு, இந்த வாஷர்ஸு, இந்த புஷ்ஷஸ் எல்லாமே இது கூடவே வந்துடும். நீங்கள் எதையுமே தனியாக வாங்க தேவையில்லை. ஆனால் ஒன்று, இது லேட்டஸ்ட் மாடல் விண்ட்ஷீல்டு வாங்கக்கூடாது. இப்போ லேட்டஸ்ட் அவெஞ்சர் 220க்கு விண்ட்ஷீல்டே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான டைப்பு. அது வந்துட்டு இதில் மாட்டினீங்கன்னா டைமண்ட் கட்டில் வரும். அது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் கட்டு. இதுக்கு சூட் ஆகாது. ப்ளஸ் இங்கே வரும் அந்த விண்ட்ஷீல்டு வந்துட்டு இந்த ஹைட்டில் வரும். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ இது 2018 பின்னாடி மாடல். இந்த ரவுண்ட் ஹெட் லேம்ப் இருந்துச்சு தெரியுமா அவெஞ்சர், அந்த டைமில் அதுக்கு வந்த விண்ட்ஷீல்டு இது. அதை கேட்டு வாங்குங்க. நிறைய ஷோரூமில் ஸ்டாக் வச்சுட்டு இருக்காங்க. டோட்டல் செட்டோட ப்ரைஸ் வந்துட்டு 2250. ஓகேங்களா? வித் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து 2250. இந்த விண்ட்ஷீல்டு மட்டும் 1500 வரும் ஷோரூமில். நீங்கள் எதுவும் ஆஃப்டர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த விண்ட்ஷீல்டு கிடைக்காது. நீங்கள் புதுப்பேட்டை போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இந்த விண்ட்ஷீல்டு கிடைக்காது. அவங்க வேற ஒரு விண்ட்ஷீல்டு தான் உங்கள் தலையை கட்டி ஏமாற்ற பார்ப்பாங்க ஒரிஜினல்னு சொல்லி. ஸோ ஷோரூமில் வாங்குங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நான் தெளிவாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். பட் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட், ரொம்ப ஹெவியான டைம் கன்ஸ்ட்ரெயின்ட், எனக்கு டைமே கிடையாது சுத்தமாக. வேறு ஒரு 2 வீடியோவில் ரொம்ப சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு டே அண்ட் நைட் எனக்கு ரொம்ப பிஸியாக போகுது. கிடைச்ச டைமில் நான் வந்துட்டு இதை எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். சாரி, கேமரா ஷேக் ஆகிறதுக்கும் மன்னிச்சுக்கோங்க. சின்ன பையன் தான் பிடிக்கும். ஸோ சாரி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் எடுத்துருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுவரையும் விடைபெறுகிறேன். சித்து.